கெட்டிமேளம் சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, வெற்றியை தீபா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ தான் கேட்குறாரு வெற்றி, என்ன அது பிரச்சனை, யார் இவரோட லக்ஷ்மி அத்தைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே துளசியை பற்றி எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கல்யாணம் ஆக போகிற நேரத்தில் அவர் இறந்து போயிட்டார். துளசிக்கு எவ்வளவோ சொத்து எழுதி வச்சுட்டு அவர் இறந்துட்டார். துளசியும் நம்ம லக்ஷ்மி அத்தையும் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு சொத்து எதுவுமே வேணாம், தியா மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்டு தியாவோட வந்துட்டாங்க வீட்டுக்கு. துளசி உண்மையிலே ரொம்ப பாவம். கல்யாணம் ஆக போகிற நேரத்தில் அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிட்டாரு. வெற்றி கேட்குறாரு, சரி அதுக்கும் இந்த ஜெகனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டோட, இந்த ஜெகன் மோனிகா இருக்காங்கல்ல, அவங்களோட அண்ணன் தான் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவருக்கு தான் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி வெற்றி கேட்டுட்டு என்ன பண்ணுறாருனா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா அப்படின்னு தீபாட்ட கேட்டோன்னே தீபாவும் போகிறாங்க. அப்போ வெற்றி என்ன பண்ணுறாருன்னா, கையெல்லாம் கேஷுவலாக வச்சுக்கிட்டு, ஓ துளசி எனக்காகவே பிறந்திருப்பா போல இருக்குது, எனக்காக தான் அவள் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு எவ்வளோ நல்ல மனசு, சொத்து எதுவுமே வேணான்னு அவ்வளோ சொத்தையும் வேணாம் அப்படின்னு யாரோ பெற்ற குழந்தைய இவ்வளோ பாசமாக அவள் பெற்ற குழந்தை மாரி வளர்க்குறா பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு குணமே போதும், நீ கமலி எங்கேயோ உயர்ந்துட்ட, இப்போ உன் மேலே எனக்கு இன்னும் காதல் அதிகமாகிடுச்சு இதெல்லாம் கேட்டோன்னே அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் வெற்றி. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, மோனிகா காரை நிறுத்திட்டு வழியிலே இறங்கிடுறாங்க. ஜெகன் என்னாச்சு அப்படின்னோடனே, பாத்தியா அந்த துளசிக்கு என்ன ஒரு திமிரை பற்றியா, நான் பணம் கொடுத்தேன், பணத்தை வேணாம் அப்படின்னு என் கையிலே கொடுத்துட்டா, நான் தியா ட்ரீட்மெண்ட்டுக்கு தானே கொடுத்தேன், கஷ்டப்படுற குடும்பம் தானே, வாங்கிக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணால் என்னவா, அதில் அவளுக்கு ஒரு பெரிய கௌரவ பிரச்சனையாக ஆயிட்டு, என்னோட அண்ணனோட பொண்ணு தான் தியா, என்னமோ அவள் பெற்ற மாதிரி ரொம்ப உருகுறா. தியா என்னைக்கா இருந்தாலும் நம்ம வீட்டில் தான் இருக்கணும், அவளை என் கூட நான் கூட்டிகிட்டு வச்சுக்குவேன், என்னோட அண்ணன் பொண்ணு அவள், எங்களுக்கு தான் நமக்கு தான் உரிமை அதிகம், அவள் உரிமை கொண்டாடுறதுக்கு அவள் யார், எல்லாம் நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நீயும் எதுக்கு இந்த நம்மளை கூட்டிகிட்டு வெளியில் வந்துட்ட அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அந்த சோலார் ப்ராஜெக்ட் விஷயம் இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரமூர்த்தியோட அந்த 2வது பையன் இருக்கார்ல, அவர் அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கார். இப்போ நமக்கு இந்த ப்ராஜெக்ட் விஷயம் முடியணும்னா அது அவங்களால தான் முடியும், அது மட்டும் முடியட்டும், அப்புறம் அந்த ஈஸ்வரமூர்த்தி பையனை உண்டு இல்லைன்னு ஒரு வழி பண்ணிடுறேன், நமக்கு எப்போவுமே காரியம்தான் முக்கியமாக இருக்கணும், அதுவும் இல்லாமல் அவன் அரசியலில் அவருக்கு அடுத்து அவன் தான் அப்படின்னு எல்லோரும் சொல்லிக்கிறாங்க, அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக போவோம், அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அஞ்சலியை தான் காமிக்கிறாங்க. அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா, லேப்டாப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க மகேஷ்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது, நான் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எதுக்கு வீட்டில் தான் எல்லாமே இருக்குது, அப்புறம் எதுக்கு வெளியில் அப்படின்னு மகேஷ் கேட்டோன்னே, எங்கள் வீட்டில் அண்ணன் ரூமு, அக்கா ரூமு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருப்போம், எல்லார் ரூம்லேயும் போய் கொஞ்சம் நேரம் நான் போய் பேசிட்டு ஜாலியாக இருந்து விளையாடிட்டுலாம் வருவேன், ஆனால் இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன், அடைஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொன்னோன்னே, மகேஷ் வெளியிலலாம் போவேணா, எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுற மாதிரி பேசுகிறாங்க. உடனே அஞ்சலியை சரி வா போகலாம் அப்படின்னு மகேஷ் கூப்பிட்டு போகிற கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா, வெளியில் ஒரு சத்தம் கேட்கும், என்ன சத்தம் அப்படின்னு அஞ்சலி கேட்க, அந்த வெளியில் டாக் இருக்குன்னு சொன்னேன்னா, அது ரொம்ப மோசமானது, அது வேற கடிக்கிறதுக்கு வேற காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அஞ்சலி வெளியில் நாய் இருக்குல்ல, அதை பார்த்தாலே எனக்கு பயம், ஆமாம் அது ஏதாவது பண்ணிருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுவும் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வேற இருக்கிறீங்க, சரி வராது, நம்ம போவேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. மகேஷ் என்ன பண்ணுறாருனா, நல்ல வேலை ஏதோ ஒன்று சொல்லி தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலியை பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, துளசியோட அப்பா மேனேஜர்கிட்ட அட்வான்ஸாக பணம் கேட்டிருப்பாரு, ஆனால் இவர் சீக்கிரமாக ரிட்டையர் ஆக போகிறதுனால மேனேஜர் கூப்பிட்டு, உனக்கு பணம்லாம் தர முடியாது, ஏன்னா உனக்கு சர்வீஸ் முடிய போகுது அப்படின்னு சொன்னோன்னே, என் குடும்பத்துக்காக எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அது கண்டிப்பாக முடியாது,
ஏற்கனவே உங்கள் ஃப்ரெண்டுக்கு நடந்த நிலைமையை நினச்சி பாருங்கள். அவரும் இப்படி தான் பணத்தை வாங்கிட்டு டக்குன்னு போய் சேர்ந்துட்டாரு. அதை கட்ட முடியாமல் எவ்வளோ வந்து சிக்கலானுச்சுன்னு தெரியுமா? அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்தாலும் அதே பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவாய்ட் பண்ணிடுறாமன். சரி பணம் கிடைக்காது போல இருக்குது அப்படின்னுட்டு வெளியில் வந்துடுவாங்க. வீட்டுக்கு சோகமாக வந்தோடனே லக்ஷ்மி வந்து அட்வான்ஸாக பணம் வாங்கிட்டு வரனே சொன்னனே என்ன ஆச்சு அப்படின்னோடனே தருவாங்க, நான் மேனேஜர்கிட்ட பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே முகமே சரியில்லையேன்னொன்னே இல்லை நீ ஒரு காஃபி போட்டு எடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா தியாவுக்கு ஃபோனை கையில் வச்சுருப்பாங்க. அப்போ வெற்றி வந்து ஃபோன் பண்ணோன்னே தியா துளசிக்கிட்ட தராங்க. துளசி வந்து பேசினோன்னே எனக்கு கையெல்லாம் ரொம்ப வலிக்குதுங்க, நாளைக்கும் ஹாஸ்பிட்டல் போகணும், கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு கேட்டோன்னே டாக்டர் தான் மெடிசன் கொடுத்துருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு கேட்டோன்னே இல்லை எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது, மெடிசன் கொடுத்தாலும் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே எனக்காக கொஞ்சம் இந்த உதவியை மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே துளசியும் வேறு வழி இல்லாமல் சரி நாளைக்கு நான் கண்டிப்பாக வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. வெற்றி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கார். நாளைக்கு எப்படியும் கமலியை நம்ம திரும்பவும் மீட் பண்ணலாம், இது மூலியமாக வந்து நம்ம லவ்வை வந்து டெவலப் ஆக்கிக்கிட்டே போகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கார்.